ஹலோ சி 22 இயர்ஸ்க்கு பிறகு இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் ஒரு செக்யூரிட்டி பிரீச் 2 பேர் உள்ளே போயிருக்காங்க. டியர் கேஸ் ஸ்மோக் இது பண்ணி விட்டுருக்காங்க. இது உண்மையிலே ரொம்ப ஒரு சீரியஸான செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த செக்யூரிட்டி லேப்ஸ், அந்த செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ், என்ன பிரச்சனை, எப்படி அவங்க 2 பேர் உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னும் ப்ராப்பராக நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் டெஃபினட்டாக சீக்கிரமாக நமக்கு கிடைக்கும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இல்லை நான் வந்து ஒரு யூபிஎஸ்சி ட்ரெயினராக இமீடியட்டாக எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது என்ன அப்படின்னீங்கன்னா, இது யூபிஎஸ்சியில் எப்படா கொஸ்டின் கேட்பான் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் ஞாபகம் வந்து 2008 வாட் இஸ் ஏஜென்ட் ஆரஞ்ச் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த ஏஜென்ட் ஆரஞ்சுங்கிறது அந்த வியட்நாம் வாரில் யூஸ் பண்ண ஒரு கெமிக்கல், சரிங்களா? எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆனே. அப்போது இன்றைக்கி என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியர் கேஸ். இப்போ இந்த டியர் கேஸ்னால் என்ன, எந்தெந்த கெமிக்கல்ஸ்லாம் டியர் கேஸில் யூஸ் பண்ணுறாங்க, அது ரிலேட்டடாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் நமக்கு டெஃபினட்டாக யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு ஹைலி ப்ராபபிலிட்டி இல்லை ஒரு ஏரியா, ரைட்? ஃபைன். இப்போது டியர் கேஸ்னால் என்ன, மீனிங் என்னென்னா பேசிக்கலி லாக்ரைமேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்குது. அதாவது லாக்ரைமல் கிளாண்ட்ஸ். நமக்கு அந்த லாக்ரைமேட்டர்ஸ்னால் என்ன, கண்ணில் இரிட்டேஷன் கொடுக்குறது, கண்ணில் தண்ணி வர்றது, அந்த மாதிரி அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த லாக்ரைமல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த டியர் கேஸில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் எல்லாமே லாக்ரைமேட்டர்ஸ். ஜென்ரலாக நார்மலாக நமக்கு டெக்ஸ்ட் புக்ஸில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்னா குளோரோபிக்ரேன், ட்ரைக்ளோரோ நைட்ரோமீத்தேன், இதுதான் வந்து டியர் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இன்னும் வேறு சில கெமிக்கல்ஸுமே டியர் கேஸாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட் நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். இது எல்லாமே டியர் கேஸாக யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ். அக்ரோலைன், புரோமோ அசிட்டோஃபினோன், ஜைலைல் புரோமைட், குளோரோபிக்ரின். அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஜென்ரலாக நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்னா குளோரோபிக்ரின். அடுத்தது குளோரோ டைஹைட்ரோ ஃபினார்சசைன், ரைட்? அதுக்கப்புறம் இன்னொரு மேஜர் கெமிக்கல் என்னென்னா ஒலியோரெசின் கேப்சிகம். அது நேச்சுரலி அக்கரிங் கெமிக்கல், ரைட்? சைனோஜன் குளோரைட் ஆல்சோ. சைனோஜன் குளோரைடும் வந்து டியர் கேஸில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் நீங்கள் இப்போ எப்படி இந்த கொஸ்டினை எதிர்பார்க்கலாம்னா 1 2 3 4 5 விச் ஆஃப் தீஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் டியர் கேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஸ்கோப் இருக்குது. ஏன்னா இப்போ பார்லிமெண்ட் அட்டாக் வேறு நடந்திருக்கு, ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்சிடெண்ட்டு. ஸோ டெஃபினட்டாக இது ஸ்கோப் உள்ள ஏரியா. ஸோ லிஸ்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் யூஸ்ட் அஸ் டியர் கேஸ். நம்ம ஜென்ரலாக கூகுள் பண்ணும்போது நார்மலாக டெக்ஸ்ட் புக்லேயோ இல்லை நியூஸ்லேயோ என்ன குளோரோபிக்ரின் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கிது. பட் அதை தாண்டி இன்னும் வேறு சில கெமிக்கல்ஸ் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் இந்த டியர் கேஸ் கனிஸ்டர்ஸ், அதாவது இந்த குப்பி, அந்த சின்ன டப்பா மாதிரி, அந்த மாதிரி அதில் வந்து என்னென்னா இன்னும் நிறைய மிக்சர் ஆஃப் கெமிக்கல்ஸும் இருக்கும். பொட்டாசியம் நைட்ரேட், பொட்டாசியம் குளோரைட், charcoal, silicon, right? Then sucrose, magnesium carbonate, chlorobenzomalanomonitril, right? ஸோ இது எல்லாமே நைட்ரோசெல்லுலோஸ், அஃப்கோர்ஸ் நைட்ரோசெல்லுலோஸ். இது எல்லாமே வந்து ஒரு மிக்சராக கூட அந்த டியர் கேஸ் கேனிஸ்டரில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த கெமிக்கல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியும், இல்லை கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தெரியும், எஸ்பெஷலி கெமிஸ்ட்ரி படிக்காதவங்களுக்கு. பட் ஸ்டில் என்ன அப்படின்னிங்கன்னா ஒரு 1 or 2 டைம்ஸ் ரிப்பீட்டடாக ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் கொஷின் பேப்பரில் கொஷினை பார்த்தோன்னே ஒரு ஃப்ளாஷ் மெமரியாக அடிக்கும். சப்போஸ் நைட்ரோசெல்லுலோஸ் எங்கே யூஸ் ஆகுது, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் நைட்ரோசெல்லுலோஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கொஷினில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா டக்குன்னு ஐயோ டியர் கேஸில் நம்ம படித்தோம்ல, இப்போ நைட்ரோசெல்லுலோஸ் ஓகே சம்வேர் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு ஒரு பிக்சரைசேஷனுக்காவது யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வரலை, ஐயோ இந்த நேம்லாம் எனக்கு புரியலை, வாயில் நுழையில, கஷ்டமாக இருக்குது, எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்காது, கெமிஸ்ட்ரி தெரியாது அப்படின்ற ரீசனுக்காக ஜஸ்ட்டு ஸ்கிப்பும் பண்ணிட வேணாம். ஜஸ்ட் அட்லீஸ்ட் பேசிக்காக ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போங்க. அண்ட் இது பற்றின டீட்டெயிலான நியூஸ் சோர்ஸ் லிங்க்குமே நம்ம இங்கே iasgoogle.comல அப்டேட் பண்ணி அந்த லிங்க் நான் உங்களுக்கு கீழே போடுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் இந்த டியர் கேஸ் பற்றின இன்ஃபர்மேஷன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட் கொஸ்டின் கொடுக்குறேன். இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் இந்த டியர் கேஸ் இந்த இது பண்ணாங்களா, ஸ்மோக், அந்த 2 பேர் உள்ள அந்த டைமில் பார்லிமெண்ட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சு, என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னாக்கா இந்த கொஷின் ஹவர், 0 ஹவர் அப்படின்னு நிறைய டேர்ம்ஸ் படிப்போம்ல பார்லிமெண்ட்ரி செஷனில். அட்ஜோன்மெண்ட், சைன் டே நிறைய படிப்போம் இல்லையா, கட் மோஷன், நம்ம நிறைய படிச்சுட்டு இருப்போம் இல்லைங்களா பார்லிமெண்ட்டில் பாலிட்டியில். அதில் என்ன வந்து இப்போது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் அதுக்கான டெஃபினிஷனும் போடுங்க, ரைட்? ஃபைன்.
தென் 1993 இன்டர்நேஷ்னல் கெமிக்கல் வெப்பன்ஸ் கன்வென்ஷன் வந்து இந்த டியர் கேஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த மிலிட்ரி ஃபோர்ஸஸ் வந்து வார் டைமில் ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ணியிருக்காங்க டியர் கேஸு. பட் ஆனால் இன்னமும் நிறைய கண்ட்ரிஸ் என்னென்னா லோக்கலில் ஏதாவது மாப், ஏதாவது ஒரு ஆர்ம்ட் ரெபெல்லியன் அந்த மாதிரி சில விஷயங்கள், இல்லை சிவிலியனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக டியர் கேஸ் இப்போவும் சில இடங்களில் நிறைய கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இது ரிலேட்டடாக இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே கீழே ஐஏஎஸ் கூகுள் அந்த இதில் அப்டேட் கொடுத்துருக்கேன். குளோரோபிக்ரின் என்ன, குளோரோபிக்ரினோட யூசஸ் என்ன. இப்படி தான் நிறைய நேரம் இந்த கெமிக்கல்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எப்படி யூபிஎஸ்சியில் வருதுன்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் லீட் ஆக்சுவலி. சரிங்களா? இப்போ வந்து ஒரு சிலர் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணுவாங்க, என்கிட்ட ரொம்ப புலம்பாங்க, சார் என்ன சார் யூபிஎஸ்சி இப்படி கேட்குறான், கெமிக்கல்லாம் கேட்டு வைக்கிறான் சார், எங்கேருந்து சார் பிடிக்கிறான் அப்படின்னு புலம்புவாங்க. வருஷம் இது நடக்கும். நான் அவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன், எங்கேயும் இல்லை, நம்ம நியூஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் அங்கேருந்து லீட் எடுத்தாலே இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி இல்லை கெமிக்கல்ஸ் ரிலேட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் அதெல்லாமே நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ரைட்? ஃபைன், தட்ஸ் இட். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.